அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 20வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் 18வது அதிகாரம் 19வது அதிகாரத்தில் செய்யப்பட்ட கீழ்த்தரமான பாவங்களுக்கான தண்டனைகள் அங்கே வகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மேலேகுக்கு பலி செலுத்தும்படி தன் மகனை தீக்கடக்க பண்ணுகிற எவனும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று முதல் 3 வசனங்கள் குறிப்பிடுகிறது. மக்கள் அவனை கொல்லாவிட்டால் தேவன் தாமே அவனையும் அவனுடைய வீட்டையும் அழித்து போடுவார் என்று அங்கே ஒரு எச்சரிப்பானது 4-5 வசனங்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல் அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் மேலேயும் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று வசனம் 6 சொல்கிறது. இன்றைக்கு குறி பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறதெல்லாம் மலிந்து போய் கிடக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களின் மத்தியில் இப்படிப்பட்ட அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் தகப்பனையும் தாயையும் சபித்தவன் வசனம் 9, அவனுக்கும் விபச்சாரி வசனம் 10. அதே போல் தகப்பன் மனைவியோடு உடலுறவு கொண்டவன் வசனம் 11, மருமகளோடு உடலுறவு கொண்டவன் வசனம் 12, ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவன், அதாவது ஹோமோசெக்ஸ் என்கிறோம், லெஸ்பியன் என்கிறோமே, அப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் அதே போல் யாவர் மீதும் மரண தண்டனையானது இங்கே விதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி இப்படிப்பட்ட மரண தண்டனை இருந்துச்சுன்னு சொன்னால் தேசத்தில் பாதியே காணாமல் போயிருமோ அப்படிங்கிற அளவிற்கு இந்த பாவங்கள் மலிந்த ஒரு விழுந்து கிடக்கிற பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் தகாத உடலுறவு கொண்ட இருவருமே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே ஒரு தண்டனையை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒருவன் ஒரு பெண்ணோடும் அவளுடைய தாயோடும் தகாத உடலுறவு கொண்டால் மூவருமே அக்கினியினால் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று வசனம் 14 குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவங்க மிருகத்தோடு கூட தவறான உறவு கொண்டாங்கன்னு சொன்னால் அந்த மனிதன், அந்த பெண்ணு, அந்த மிருகம் யாராக இருந்தாலும் அந்த மிருகமும் சேர்ந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கிறதை வசனம் 15-16 பார்க்கிறோம். ஒருவன் தன் சகோதரியோடு அல்லது ஒன்றுவிட்ட சகோதரியோடு அல்லது ஒரு பெண்ணின் மாதவிடாய் காலத்தில், இது வசனம் 18 வரையிலும் சொல்லப்படுகிறது, உடலுறவு கொண்டால் அவர்களும் கொல்லப்பட வேண்டும். மரண தண்டனை எதுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அதே போல் ஒருவன் அதாவது உறவினர்கள், நெருங்கிய உறவு, சித்தி அல்லது அவர்களோடு கூட உடலுறவு வைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் வசனம் 20 அதை பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டால் தன் சகோதரனுடைய மனைவி, அதாவது சகோதரன் உயிரோடு கூட இருக்கிற போது உடலுறவு கொண்டால் அவர்கள் பிள்ளைகளின்றி சாவார்கள் என்கிற ஒரு சாபமானது கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது அதே போல் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த விதி என்னென்னா, அந்த சகோதரன் உயிரோடு இருந்தால் மட்டுமே இந்த கட்டளை செல்லுபடியாகும். அவனுடைய பெயரை தொடர்ந்து பெற்றிருப்பதற்கு ஒரு மகன் இல்லாமல் அவன் இறந்து போயிருந்தால் அவனுடைய சகோதரன் அந்த விதவையை திருமணம் செய்து பிறக்கும் முதல் மகனுக்கு இறந்தவனுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே உபாகமம் 25:5 அங்கே சொல்லப்பட்டு அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உறவுகள் யூத வழக்காறு என்று அவைகள் பெயர் பெற்றிருந்தன. தம்முடைய மக்கள் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும், புறதேசத்தில் காணப்படுகிற அருவருப்புகளுக்கு விலகி வாழ வேண்டும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சையாக இருந்தபடியினால் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தெரிந்து கொண்ட தன்னுடைய ஜனங்களை அத்தனையாக அவர் அங்கே அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வசனம் 22-26 வரையிலும் பார்க்கிற போது அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுத்து, கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான தண்டனைகளை வகுத்து கொடுத்து இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிற மக்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று வசனம் 27 இதோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் சட்டங்கள்
இன்றைக்கி பூமியில் இயற்றப்பட்டிருக்கிறதே நியாயப்பிரமாண தொகுப்பு சட்டம். அதாவது இன்றைக்கி இந்திய குற்றவியல் தொகுப்பு சட்டம், இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்கிறோமே, 1860ஆம் ஆண்டு அவைகள் இயற்றப்பட்டன. இதற்கு முக்கிய பொறுப்பாக இருந்தவர் லார்ட் மெக்காலே என்று சொல்லி, அவர் இங்கிலாந்தில் நிலவி வந்த குற்றவியல் கொள்கையின் அடிப்படையில் இதனை அவர் தொகுத்தார். இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிற அந்த காரியத்தை இங்கிலாந்தில் நிலவி வந்த குற்றவியல் கொள்கையின் அடிப்படையில் லார்ட் மெக்காலே என்பவர் இதனை தொகுத்தார். இந்த தொகுப்பு சட்டம் பல வகைப்பட்ட குற்றங்களையும் அவற்றிற்கான தண்டனைகளையும் தொகுத்து கூறுகிறதை நம்ம பார்க்க முடியும். புதிய சூழ்நிலைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப புதிய குற்றங்களை அறிவிக்கும் சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டே இருந்தாலும் அடிப்படை குற்றங்களை குறித்து இந்த குற்றவியல் தொகுப்பு சட்டமானது தெளிவாக கூறுகிறதை பார்க்க முடியும். இந்த சட்டம் குற்றவியல் கொள்கைகளை கூறி பொதுவான குற்றங்கள் எவை என வகைப்படுத்தி அக்குற்றங்களின் தன்மையை விளக்கி அவைகளுக்குரிய தண்டனைகளையும் கூறக்கூடியதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது விக்கிரகங்களுக்கு பிள்ளைகளை தாரை வார்ப்பவர்களுக்கு ஒரு தண்டனை, வசனம் 1-5 வரை அது கொலை குற்றமாக அது தீர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல் இந்த குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்களெல்லாம் அசுத்த ஆவிகளை கொண்டு செய்கிறபடியினாலே ஆவி வழிபாடு தொடர்பான அந்த குறி பார்த்தலுக்கான தண்டனையானது 6-8 வரையிலும் மற்றும் வசனம் 27 கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பெற்றோரை சபிப்போருக்கான தண்டனை, இன்றைக்கி பெற்றோரை அடித்து விரட்டுகிறதையெல்லாம் பார்க்கிறோம். வயதான காலத்தில் இன்றைக்கி இளைஞர்கள் செய்கிற காரியங்கள், அநேக முதியோர் இல்லங்கள், இவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்நாட்களிலே பார்க்கிறோம். ஆனால் பெற்றோரை சபித்தாலே அதற்கான தண்டனையை இங்கே ஆண்டவர் வகுத்து கொடுக்கிறார். விபச்சாரம் தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனைகள் வசனம் 10-21 வரையிலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் தேசத்தில் காணப்படுகிற பாவங்களுக்கான பொதுவான தண்டனையை 22-26 வரையிலும் நாம் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கொண்டு இன்றைக்கி அநேக சட்டங்கள் தேசங்களிலே இயற்றப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு பதவியானது உலகத்திலேயே உன்னதமான ஒரு பதவி. ஆண்டவர் அவர்களோடு கூட வாசம் பண்ணும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டு பாவம் செய்ததினால அந்த கானானிய பழங்குடியினரை துரத்திவிட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக அவர்களை கொண்டு மாற்றின ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை வாக்களித்து அதை கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு வாழச் செல்லும் அவர்கள் தங்கள் பழக்கங்களில் பரிசுத்தர்களாக விளங்க வேண்டும். தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அவர்கள் மீறக்கூடாது. மீறுவார்கள் என்று சொன்னால் அந்த தேசம் அவர்களை கக்கிவிடும். அதாவது அந்த தேசத்திலிருந்து அவர்கள் வாந்தி பண்ணி போடப்படுவார்கள் அல்லது துரத்தப்படுவார்கள் என்கிற காரியத்தை ஆண்டவர் தெளிவாக அவர்களுக்கு போதித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தங்கள் மேன்மையையோ சிறப்பையே கொண்டு அவர்கள் இதை பெறலை, தேவனுடைய கிருபையினால் அவர்கள் இதை பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு நினைப்பூட்டி இருந்தார். எகிப்தின் இறைச்சி பாத்திரத்தண்டையில் பட்டினியாய் கிடந்து வெந்து கிடந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆண்டவர் வெள்ளி பாத்திரத்தில் உணவருந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார். அதற்காக ஆண்டவர் அநேக கட்டளைகளை கொடுத்து, கட்டளைகளுக்காக அது தண்டனைகளையும் வகுத்து கொடுத்து, மீறினால் இந்த தண்டனைகள் உங்கள் மேலே சுமத்தப்படும் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் நிறைய நேரங்களில் அங்கே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை மறந்துவிட்டு உலகத்தின் சிற்றின்பங்களில் அவர்கள் புரண்டு கொண்டிருந்ததையே நாம் வேதத்தில் பின்னாடி உள்ள அதிகாரங்களில் பார்க்க போகிறோம். அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? அந்த தேசம் அநேக நேரங்களில் அவர்களை கக்கி விட்டது. அது தேசம் ஓய்ந்திருந்ததை பார்க்கிறோம். இன்றைய தமிழக விசுவாசிகளினுடைய நிலையும் இந்த இஸ்ரவேலினுடைய நிலைக்கு வெகு தொலைவில் இல்லை என்றே சொல்ல வேண்டும். கிடைத்த வாய்ப்பை கிருபை என்ன எனாமல் ஐசுவரியவான்களைப் போல தேவனை மறந்து லாபங்களை கணக்கு பார்த்து வாழ்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக அவர் தண்டனையை வகுத்து வைத்திருக்கிறார். ஆகவே
பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆனால் பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை அது விருதாவாய் இருக்கவில்லை, அந்த கிருபையை கொண்டு ஆண்டவருக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் அதிகமாக எல்லாரை விட பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை, இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகள், இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே என்னுடைய தகுதியினால் அல்ல, தேவ கிருபையினால் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறபடினால் தேவனுடைய ஊழியங்களுக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக நான் வாழுவேன் என்று தீர்மானம் எடுத்து பரிசுத்தமாய் வாழுவோம் என்று சொன்னால் தேவனுடைய கைகளில் நாம் விழுந்து பயங்கரமான தண்டனையை அனுபவிக்காதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நித்திய ஜீவனுக்கு நேராக, பரலோக வாழ்வுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென்.